கூலி படம் ரிலீஸ் ஆகி அதோட ரிவ்யூஸ்லாம் எப்படி வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூலி படத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கூலி படத்தோட ரிவ்யூ பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் ஷோலேருந்தே சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே இதே மாதிரி ஒரு சேம் கிரிட்டிசிசம் தான் லோகேஷ் கனகராஜோட முந்தைய படமான லியோ படத்துக்குமே வந்துச்சு. லியோ படத்துலேயும் என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் சுத்தமாக நல்லா இல்லை, ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூவில் வந்து உட்காரும் போது என்ன சொன்னார்னா, என் மேலே எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது அப்படின்ட்டு மொத்த பழியும் தூக்கி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலே போட்டார். எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னார், ரிலீஸ் டேட் ப்ரெஷர்னு சொன்னார். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் எனக்கு கரெக்டான டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லியோ படத்தை நான் இப்போ எடுத்ததை விட ஒரு 100 times பெட்டராக எடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியும் தூக்கி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலே போட்டார். அதே நேரத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. இது ஒரு ஃபேக் ஃப்ளாஷ்பேக்னு சொல்லி பிளேட்டியே திருப்பி விட்டுட்டாரு. சரி ஓகே, அவர் சொன்னது எல்லாமே உண்மையாகவே இருக்கட்டும். கைதி விற்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய படங்களை கொடுத்த டைரக்டருக்கு ஒரு படம் சறுக்குதுன்னா அதுக்கு காரணம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அவர் சொல்கிறாருன்னா நம்ம ஏற்றுக்கிறோன்னே இருக்கட்டும். ஆனால் கூலி படத்துக்கும் லியோக்கு வந்த மாதிரி சேம் ரிவ்யூ வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு. இப்போ அவர் யார் மேலே பழைய தூக்கி போட போகிறாரு? ஏன்னா சன் பிக்சர்ஸ் இவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவர் தான் சொல்லியிருக்காரு, நான் 2 வருஷமாக என் லைஃப்பில் என்ன பண்ணனே தெரில, கூலின்னு தான் இருந்தேன். அப்படின்னா 2 வருஷம் சன் பிக்சர்ஸும் சரி சூப்பர் ஸ்டார் அவர்களும் சரி இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் கொடுத்தாச்சு, இவங்க கேட்ட பட்ஜெட்டையும் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் இந்த படத்துக்கு இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஃபர்ஸ்ட் ஷோலேருந்தே வந்துகிட்டு இருக்கு. இப்போ லோகேஷ் கனகராஜ் யார் மேலே பழைய தூக்கி போட போகிறாரு? இப்போ நான் கேட்ட மாதிரியே படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து லோகேஷ் கனகராஜை கேள்வியாக கேட்டு கிழிச்சிட்டு இருக்காங்களே, படம் அவ்வளோ மோசமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா இந்த படத்தில் வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், ஒரு சூப்பர் ஸ்டார் படம் வருது, அதில் சூப்பர் ஸ்டாரை விட ஒருத்தர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் எப்போ சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரகுவரன் சூப்பர் ஸ்டாருக்கு வில்லனா பண்ணார்ல, அந்த டயத்தில் சூப்பர் ஸ்டாரை விட ரகுவரன் அதிகமாக பேசப்பட்டாரு. அதே நேரத்தில் படையப்பா படத்தில் வில்லியன் நடிச்ச ரம்யா கிருஷ்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் இன்ன வரைக்குமே பேசும் பொருளாக இருக்குது. மேபி இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஷௌபினுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காருல, அந்த கேரக்டர் நம்ம எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. ஷௌபினோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜ் ரைட்டிங்காக இருக்கட்டும், அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஒரு ஷௌபின் கேரக்டருக்கு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் சில இடத்துல சூப்பர் ஸ்டாரே ஒரு தூக்கி அடிச்சிட்டாரு. அவ்வளோ பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஷௌபின்ட்டு நமக்கு கிடைச்சிது. என்னதான் இந்த படத்தில் நம்ம ஷௌபின் பண்ண கேரக்டரை இவ்வளோ பாராட்டினாலும் இந்த படத்தோட மெயின் வில்லனை நம்ம எல்லாருக்குமே காமிக்கப்பட்டது நாகார்ஜுனாவை தான். நீங்கள் லோகேஷ் கனகராஜோட ப்ரீவியஸ் மூவிஸ் வில்லன்ஸை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு விக்ரம் படத்தில் வந்த சந்தனம் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை மாஸ்டர் படத்தில் வந்த பவானி கேரக்டராக இருக்கட்டும், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவரோட கேரக்டர் ஒன்றுமே இல்லை. நாகார்ஜுனாவை கூப்பிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நல்லா பண்ணியிருக்காரு தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் லோகேஷோட முந்தைய படங்களில் வந்த வில்லன்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தில் ஹிந்தி சூப்பர் ஸ்டாரான அமீர் கானாக இருக்கட்டும், இல்லை கன்னட சூப்பர் ஸ்டாரான உபேந்திராவாக இருக்கட்டும், இல்லை கிங் நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த கேரக்டர் பில்டப்ங்கிறது அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார் லோகேஷ் கனகராஜ். அவ்வளோ பயங்கரமான ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டு அந்த கேமியோஸ் கேரக்டர் எல்லாருமே சொதப்பிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா உபேந்திரா இப்போது ஜெயிலர் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் கடைசியில் வர அந்த ஒரு சீன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தியேட்டரில் பிளாஸ்ட் மாதிரி இருந்துச்சு. படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அது ஒரு முக்கிய காரணம். அதே மாதிரி தான் இதுலேயும் உபேந்திராக்கான கேரக்டர் பில்டப் எல்லாமே ஸ்டார்டிங் சீன்லேருந்து அவ்வளோ பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் உபேந்திராவை வேஸ்ட் பண்ணிட்டாரு. அவரோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உபேந்திராவையும் நாகார்ஜுனா மாதிரியே வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கடைசியாக அமீர் கான் ரோலெக்ஸ் மாதிரி ஒரு பயங்கர கேமியோட இந்த படத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமீர் கானையும் முதல்ல உள்ளே கொண்டு வந்தாங்க. அமீர் கானுமே பயங்கரமாக நடிச்சிருந்தாரு. சீரியஸாக ஒரு இறங்கி வந்த விதமாக இருக்கட்டும், ஒரு நடந்த விதமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், எதனால நான் அங்கே ஹிந்தி பக்கம் பாஷாங்கிறத நிரூபிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் நடிச்சிருந்தாரு. ஆனால் அமீர் கானோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு இப்படி தோன்ற அதே டயத்தில் எல்லா ரசிகர்களும் என்ன கேட்டுட்டு வராங்கன்னா, எதுக்குடா இந்த படத்தில் அமீர் கான் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு வராங்க. அந்த லெவலுக்கு அமீர் கானோட கேரக்டரையுமே சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலாக சூப்பர் ஸ்டாரை கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் இருப்பார், அவர் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பார், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட கேரக்டர் எப்படின்னா அவர் தான் இறங்குவார், இறங்கி அடிப்பார், ஸ்க்ரீன் டைம் நிறையா கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை சூப்பர் ஸ்டாருக்கு அமைஞ்சாலும் மித்த கேரக்டருக்கு மைனஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சோன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா
இந்த படத்துல கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது தான் சூப்பர் ஸ்டார் அடி வாங்குவாரு. சூப்பர் ஸ்டார் முதல்ல தள்ளாடி நிக்கிறது அந்த ஒரு டயத்துல தான். அவர் தள்ளாடி நிற்கும் போது தான் உபேந்திராவையே உள்ள கொண்டு வருவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா சூப்பர் ஸ்டாரை ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணிட்டாரு லோகேஷ் கனகராஜ். ஆனா சூப்பர் ஸ்டாருக்கு அதிக ஸ்க்ரீன் டைம் கொடுத்ததுனால மித்த கேரக்டர்ஸ்க்கெலாம் கொடுக்காம சொதப்பிட்டாரு. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்தை பற்றி சொன்னாலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு அமைஞ்ச கேரக்டர் மாதிரியே சத்யராஜா இருக்கட்டும் ஸ்ருதிஹாசனாக இருக்கட்டும் தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் ஷாபின்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. நம்ம சின்ன கேரக்டர்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறவங்க கூட இந்த படத்தில் பயங்கரமான வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயங்கரமாகவே இருந்துச்சு. ஃபைனலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நல்ல படம் தான். ஆனால் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூவில் உட்காந்து பேசுகிறாரு பார்த்தீங்களா. ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜ் படம்னு ஒரு ஹைப் ஃபர்ஸ்ட் போறாங்க பாத்தீங்களா, அந்த லெவலுக்கு இந்த படம் ஒர்த் கிடையாது. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்கிறதுனால லோகேஷ் கனகராஜ் அடுத்து கொடுக்க போற இன்டர்வியூல என்ன மாதிரி பதில் சொல்ல போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க கூலி படம் பாத்துறீங்களா? அப்படி பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூலி படம் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.